நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். எனக்கு பிரச்சாரம்ங்கிறதுக்கான அளவுகோலை நான் பேசிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னா தங்களுடைய புரிஞ்சது இருங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதை சாதாரண மக்கள் நம்பி அவங்க பின்னாடி வரமாட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. வந்தா என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ இந்து மதத்தை நீங்க பிரச்சாரம் பண்ணி இந்த மதத்துல இருந்து வெளியேற விடக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான நடைமுறைகளை பண்ணும் பொழுது இந்த மதத்துக்கு போனா என்ன தப்புன்னு தான் கேக்குறேன். யாரு எந்த மதத்துக்கும் போலாங்கிறதா செக்குலரிசம். அது நான் கேக்குறது, அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழிவகுக்கவில்லை அப்படிங்கறத முரண்படுகிறார்கள். யார் எதுக்குனா போலாம், அவர் நீங்க ஒரு கல்வியாளராக இருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த மதங்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம், ஆனால் நம்முடைய பாடங்களில் தொடக்க கல்வியிலிருந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து எல்லா மதங்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கப்படுது. நபிகள் நாயகத்தை பற்றி இருக்குது, அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து தெய்வங்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற பொழுது இல்ல நீங்க ஒரு நிமிஷம், அதாவது நீங்க ஒரு அசம்ஷனை ஏற்படுத்துறீங்க. நீங்க பிறப்புனால ஹிந்துன்னா சாகர வரைக்கும் இந்து, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க எல்லாமே இந்து, கிறிஸ்தவங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க எல்லாமே கிறிஸ்தவர்கள். அப்போ ஒரு மனிதன் பிறப்பால ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடையாளத்தை அல்லது பெற்றோரால் திணிக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை அல்லது நாட்டினால திணிக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை ஒரு தனி மனித சுதந்திரம் மூலம் சிந்தனை மூலம் மாற்றி அமைக்க விரும்பினா மதத்தை சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப தன்னுடைய சிந்தனையால ஒரு மதமற்ற தன்மை கூட போகும் பொழுது அதுக்கான பிரச்சாரம் பண்ணும்போது கூட அதுவும் தவறானது. தவறு இல்ல. ஆனா அவங்க தொடக்கத்திலே ஒரு கேள்வி வச்சாங்க. தனி மனித சிந்தனைக்கு மதவாதியா மத சாமியாரா போய் தாராளமா பண்றீங்களே, அதிகாரியா பண்ண கூடாது. இல்ல தனி மனித சிந்தனைக்கு என்ன இடம்? இன்னொன்னு வந்துட்டு 24 மணி நேரமும் வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறாரு அப்படிங்கறதுல நீங்க வந்து படிச்ச எந்த ஒரு வச்சுட்டு படிச்சாரு அதுல எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு இருந்தா திரும்பவும் சொல்லுங்க. கான்ட்ராக்ட் ரூல்ஸ்ல அவர் படிச்சது ஒரு வார்த்தை மட்டும் எடுத்து பேசினாரு. நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, கல்வி முறையிலேயே இன்றைக்கு எல்லா மதங்களை பற்றியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இது பிரச்சாரத்திற்கான இடமா பார்க்க முடியாதா? இந்த இடத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக ஒரு மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லுது. பள்ளிக்கூடம் என்பது அரசனுடைய ஒரு அங்கம். பிரைவேட் ஸ்கூலாக இருந்தால் கூட அது ஒரு ஏஜென்சி தான், கவர்மெண்ட்டோட ஏஜென்சி தான். ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ பாடத்திட்டத்திலேயோ மத சார்பு இருக்கிற எந்த மதத்தை சார்ந்த பாடப்பகுதி இருக்கக்கூடாது. அது இருக்கிறதே தவறு தான். அங்கே என்ன இருக்கணும்னா விஞ்ஞானபூர்வமான கல்வியை தான் கொடுக்கணும். நீங்க மனிதன் எப்படி தோன்றினான், உலகம் எப்படி தோன்றியது என்கின்ற விவாதத்தை நடத்தும் பொழுதுதான் இமேஜினேஷன் விரியும், கற்பனை விரியும். அப்ப கற்பனை விரியும் பொழுதுதான் விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் தான் உலகத்தையும் சமூகத்தையும் மேம்படுத்தி இருக்கிறார்கள். பாடத்திட்டத்திற்குள்ள எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி அங்கே இருந்தாலும் சரி, அது மனப்பாட பகுதியில் இருந்தாலும் சரி, இல்லை வேற எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மதச்சார்பற்ற தன்மைக்கு விலகி நிற்பதாகத்தான் நான் கருதுகிறேன். திரு ஆதவன், ராமர் கோவில் கெட்டுவது அப்படிங்கிறது பாஜகவினுடைய முன்னாடி எல்லாரும் பேசினா கிட்ட, இப்போ அப்படினால தெளிவாகவே சொல்லிக்கிறீர்கள், அது உங்களுடைய அஜெண்டா. ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது. அந்த திருப்பி நான் அந்த விவாதத்துக்குள்ளேயும் போகல, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதா மற்ற விவாதத்துக்குள்ளேயே போகல. ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு விஷயம். இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கு நீங்கள் கட்சியாக இருக்கின்ற வரை அது ஒரு வேறு ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு அரசு அப்படிங்கிற பொழுது அரசு இயந்திரம் தானே, நீங்கள் சொன்ன இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படுகிறது தானே. ஒரு மதத்தினுடைய கோவிலை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது, அதுவும் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், அது ஒரு சர்ச்சைக்குரிய இடம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒன்று, அங்கே நாங்கள் வந்து ராமர் கோயிலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ராமர் பால விவகாரமாக இருக்கட்டும், அங்கே அதில் உங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பாதையில் போகக்கூடாது அப்படிங்கிறது. நான் திருப்பி சொல்கிறேன், அது சரியா தப்பாங்கிற வாதத்துக்குள்ளேயே போக விரும்பலை. அதை ஒரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் சாதாரணமாக செஞ்சுட்டு போட்டோம், ஒரு மத பிரச்சாரகராக செஞ்சுட்டு போட்டு எங்களுக்கு அனுமதி ஆட்சேபனை இல்லை, ஐஏஎஸ் அதிகாரியாக செய்வதுதான் ஆட்சேபனைங்கிற அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். பாஜக கட்சியாக இருக்கின்றவர், அதில் அரசு சொல்வதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை, அல்லது ஹிந்து முன்னணி சொல்வதில் மாற்றுக்கருத்து இல்லை, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் சொல்வதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்திய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நீக்கமர சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் டெல்லியில் பிரச்சாரத்தில் பேசுகின்ற பொழுது ராமரினுடைய பிள்ளைகள் வாரிசுகளுடைய ஆட்சி வேண்டுமா, முறை தவறி பிறந்தவர்களுடைய ஆட்சி வேண்டுமா என்று கேட்பதெல்லாம் மத பிரச்சாரம் அல்லவா? பாராளுமன்றத்திலே கடுமையாக கண்டிக்கப்பட்டு அந்த அமைச்சர் பாராளுமன்றத்தை மன்னிப்பு கேட்டு கோரியிருக்கிறார். நீங்க ராமர் கோயிலுக்கும் சேது சமுத்திரத்திற்கு வாங்க, ராமர் கோயில் கட்டுவது அப்படிங்கிறது எந்த அடிப்படையிலான ஒரு அரசு செய்வது? நான் திருப்பி கேட்கிறேன், ஆன்மீகவாதிகளும் அரசே சம்பந்தப்படல, பாஜக அரசியல் கட்சி. நாங்க சொல்றோம்
ராமருக்கு கோயில் இந்தியாவுல கட்டாம நீங்க போயிட்டு மெக்காவிலேயே கட்ட ஐயோ, முடியும்? நான் கெட்டதை பத்தி இல்ல, நான் திருப்பி ஜெருசலேம்ல கேட்கிறேன். நான் கட்ட முடியும். அதுதான் கேட்கிறேன். ராமருக்கு கோயில், ராமர் பிறந்த மண்ணில் நான் இங்கதான் அதை கட்ட நான் முடியும். திருப்பி அது கேட்கிறேன். பாஜக ஒரு அரசியல் கட்சி தான் நாங்க சொல்றோம் சார். அரசாங்கம் சொல்லவே இல்லை. நரேந்திர மோடி சொன்னாரா? இல்ல, இப்போ மத்திய அமைச்சர்கள் அரசியல் யாருமே பொறுப்பு- மறுக்கல. மத்திய அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறார்கள் இன்னமும் கூட. எந்த மத்திய அமைச்சர்களும் இல்ல, அப்படி இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி வந்த பிறகும் கூட அரசியல்வாதிகளாக நாங்கள் பாஜக அதை இல்ல, சொல்லுகின்றோம். மத்திய அமைச்சராக மத்திய அமைச்சர்கள் இப்போ வந்த நிதின் கட்கரி ராமேஸ்வரம் சென்று ஆய்வு மேற்கொள்கிறார். சேது சமுத்திர திட்டத்தை இந்த பாதை சேது சமுத்திர இல்ல, திட்டத்தை பொறுத்தவரை அதுதான் அங்கே ராமர் பாலம் என்பது இந்தியாவுடைய ஒரு புராதன ஒரு அடையாள சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புராதன சின்னம் என்று வருகின்ற போது யாராவது அது மதம் அப்படி இல்ல. கேள்வி வருதுல. இல்ல, நான் திருப்பி புராதன சொல்றேன். சின்னம் என்று வருகின்ற போது அது மதம் இல்ல. இல்ல, நான் புராதன சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. திரு ஆதவன், நான் திருப்பி கேட்கிறேன். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலும் எனக்கு மாற்று கட்டதே கிடையாது. யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் பிரின்ஸ் மாறுபடலாம், வேற ஒருத்தர் மாறுபடலாம், உமாசங்கர் மாறுபடலாம், சிவகாமியை ஏற்றுக்கொள்ளலாம், நான் ஏற்றுக்கொள்ளலாம். இதுல ஏற்றுக்கொள்வது மாறுபடுவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சுப்ரீம் கோர்ட் இந்தியாவுடைய மிக உச்சத்தில் இருக்கின்ற அரசியல் அமைப்பில் இருக்கின்ற மிக உயரிய ஒரு அமைப்பு சுப்ரீம் கோர்ட். அவங்க சொல்லியிருக்காங்க புராதன சின்னம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னுடைய கேள்வி ராமர் பாலம் பாதிக்கப்படாத. நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க மனம் திறந்து பேசக்கூடியவர் அப்படிங்கிற நம்பிக்கை தான் கேட்கிறேன். அதில் புராதன சின்னம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ராமர் அந்த பாலத்தை கட்டினார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் குலைக்க விரும்பல. ராமர் கூட கட்டிக்கலாம், ஆனால் அதை இன்னொருவர் மறுக்கிறார்ல, இன்னொருத்தர் நம்பலை இல்லைங்கிறேன். இப்போ இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரச்சாரம் செய்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற உங்களுடைய உரிமை இருக்கிறதோ, அதே மாதிரி ராமர் பாலம் ராமர் கட்டவில்லை, அது அங்க ஒரு பாலம் இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுடைய உரிமை இருக்கக்கூடிய ஒரு சூழலில், மதச்சார்பற்ற நாடு என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஒரு சூழலில் மத்திய அமைச்சர்களும் மதத்தை கடந்து ஜாதியை கடந்து யோசிக்க வேண்டிய விஷயம். பிராதான சின்னம் என்றால் இப்ப தஞ்சை கோயில் அது வந்து பிராதான சின்னம். அதுல வந்து நீங்க அந்த மதத்தை பார்க்க முடியாது, அதுல மதம் கிடையாது. அல்ல, தஞ்சை கோயில் என்பது புராதான சின்னம், தமிழருடைய அடையாளம், இந்தியாவுடைய அடையாளம். அது அதை போன்று ஒரு ராமர் மசூதி, பாபர் மசூதி எப்படி இந்தியாவுடைய அடையாளம்? நான் இந்தியாவுடைய அடையாளம் கேட்கல, நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக அவர் கட்டின ஒரு மசூதி எப்படி நான் சொல்லவே இல்லை. நான் புராதன சின்னம் நான் சொல்லவே இல்லை. நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ஒவ்வொருக்கும் ஒரு ஆண்டு சொல்றீங்க. பாபர் மசூதியுடைய ஆண்டின் அடிப்படையில் அது எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது? நான் கொஞ்சம் பேச விடுங்க. சொல்லுங்க திரு சம்பத், சொல்லுங்க ஐயா. ஐயா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கட்சி. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே தங்கள் தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ராமர் கோவில் கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம், அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று தங்களுடைய அரசு எந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மந்திரிகள் பேசுகிறார்கள், இதில் என்ன தவறு? ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இல்ல நீங்க நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு பிரின்ஸ் நான் கருத்து கேட்டு வரேன். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அதை நாங்க வந்து மக்களிடம் சொல்லித்தான் வாக்குகள் கேட்டோம், அந்த வாக்குகளின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன தவறுங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை அது எப்படி மத பிரச்சாரம்ங்கிற ஒரு லிஸ்ட் எப்படி வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்வது அல்ல என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவையும் முகப்புறையினுடைய பார்வையில் இருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல். எனவே அரசமைப்பு சட்டத்துல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஒரு வழிபாட்டு தலத்தை ஒரு மந்திரியாக ஒரு பிரதமராக நான் கட்டுவேன் என்று சொன்னால் அது மதம் சார்ந்த விஷயமா மாறும். அரசியல் கட்சியில நிற்கும் போது தேர்தல் நிற்கும் என்ன சொல்லிங்க பிரச்சனை இல்லை. ஆனா நான் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் இண்டிவிஜுவல் இல்ல, நான் சட்டத்தின் ஆட்சி. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அதை மட்டும் தான் ஆட்சி செய்ய முடியும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, நீ ஒரு செக்குலர் கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர், ஒரு மதச்சார்பற்ற அரசுடைய தலைவர், அரசினுடைய தலைவர் தான். எனவே நன்றி நன்றி நன்றி. நம்ம நிறைவு கருத்து கேட்கலாம். திரு சிவகாமி சொல்லணும், இந்த மாதிரியான வாதங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் பிரின்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களை போன்றவராக இருக்கலாம், மிக ஆழமாகவும் அவர் கொஞ்சம் ஆவேசமாகவும் கூட இந்த பக்கம் நின்று அவர்களுடைய நியாயங்களை பேசக்கூடிய அளவிற்கு அந்த மதச்சார்பு என்று வருகின்ற பொழுது
அவர்கள் சொல்லிற மாதிரி இந்துக்களின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களையோ அல்லது இந்த மாதிரியான மத போதனைகள் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடியது மிக தவறு என்பதை சொல்றீங்க, ஒரு கோட் பண்றீங்க. இன்னும் வேகமாகவோ ஏன் சொல்ல மறுக்கிறார்கள், அதனால்தான் அதை நாங்கள் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்கல்ல. இது வந்து இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஒரு போலி மதச்சார்பின்மைங்கிற வாதம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. நிறைவு கருத்து. அதாவது என்னன்னா, மதச்சார்பின்மைன்னா அது எல்லாருக்குமானதா இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு ஜனாதிபதி முதல் கொண்டு எல்லாருமே மதச்சார்புடன் இயங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் அது நமது பழக்கமாகி விடுகிறது. மாற்று மதத்தினர் அதை சொல்லும் பொழுது தான் அது துருத்திக்கிட்டு நம் கண் முன்னால் வந்து உறுத்தலாக இருக்கிறது. அதனால் அந்த இடத்துலேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா உண்மையிலேயே மத பிரச்சாரத்தை அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, கான்ஸ்டிடியூஷனுக்கு அவர் சொன்ன மாதிரி உட்பட்டு யாருமே செய்யக்கூடாது, அதை கண்காணிக்கணும். இப்போ அப்படின்னா இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னா அரசு அலுவலகங்களில் முறையாக அவங்க ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு மசூதியும் கட்டுங்க, ஒரு சர்ச்சும் கட்டுங்க. அந்தந்த மதத்தினர் அங்கே அந்த டைமில் போய் ப்ரே பண்ணட்டும். அப்படி விட்டுட்டு வழிபாடுங்கிறது ஒரு கலாச்சாரம்னு சொல்லி சில பேருக்கு மட்டும் அங்கே அனுமதி கொடுத்து அப்படிங்கிறவங்க நிறைய இருக்கக்கூடாது. உமாசங்கர் மட்டும் அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். நிறைவு கருத்தாக திரு ஆதவன். அந்த மதச்சார்பை தன்மை வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மதச்சார்பின்மை ஏதோ இந்துக்களுக்கு எதிரானது, கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும் ஆதரவானது. அதாவது சிறுபான்மையை ஆதரிச்சா அது மதச்சார்பின்மை, பெரும்பான்மை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. அனைத்து மதத்திலும் ஒருங்கிணைத்து ஒரு இதுவாக இருந்தால் தான் அந்த மதச்சார்பின்மை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஒரு மதத்தை மட்டும் தாழ்த்தி ஒரு மதத்தை பண்ண முடியாது. இன்னும் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி கோயிலெலாம் வந்து அரசு அலுவலகம் இருக்குன்னு. நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். இயேசு சிலையே வந்து அரசு அலுவலகங்களில் தென் மாவட்டங்களில் இருக்கு. அது என்னன்னா மக்கள் எந்த ஏரியாவில் மக்கள் பெரும்பான்மையாக அந்த அவங்க மதத்தை அவங்க போராட்டுறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து அங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கு தென் மாவட்டத்தில் நான் பல பார்த்துருக்கேன். சில பகுதியில் நான் இது மாதிரி இதுவையும் பார்த்துருக்கேன். மசூதி போன்ற அமைப்புகள் சில பகுதியில் வச்சிருக்காங்க, ஆனால் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நன்றி நன்றி நன்றி. அது எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிற அரசு அதிகாரியா இருந்து கொண்டு இவர் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து கொண்டு மத பிரச்சாரம் செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக ஒன்று அரசு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் வந்து அரசை பதவி வந்து அவர் நன்றி 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 நன்றி. மூன்று பேருமே உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்திருந்து உங்கள் கருத்துக்களை சிறப்பாக உங்கள் தளங்களில் பதிவு செய்தீர்கள். நேரம் கடந்து விட்டது. நன்றி, மிக்க நன்றி. திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் நம்மோடு கோவையில் இருந்து இணைந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார். அவருடைய நிறைவு கருத்துக்களை பதிவு செய்யவில்லை, இயலவில்லை. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மணிக்கும் அர்ஜுன் சம்பத் நன்றி. நீங்களும் கூட எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மதம் ஒரு அபின் அப்படின்னு சொல்லுவார் லெனின். இதயமற்றவர்களின் உலகத்தில் மதம் இதயமாக இருக்கிறது அப்படின்னு அடுத்த பக்கத்திலே அவர் குறிப்பிட்டிருப்பார். மதம் அப்படிங்கிறது மனிதனுக்கு அது பிடிக்காத வரை அது எந்த விதத்திலும் சமூகத்தை பாதிக்காத ஒன்றாகவே இருந்து வந்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இது போன்ற மத பிரச்சாரங்களில் ஈடுபடுவது தவறு என்று எடுத்துக்கொண்டால் அது அனைத்து மதத்தினருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அனைத்து மதம் சார்ந்த பரப்புரைகளும் அல்லது அடையாளங்களும் பொதுவெளிகளில் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நிறைவேற்றப்படுமா? காலம்தான் பதிவு சொல்ல வேண்டும். காத்திருப்போம் நம்பிக்கையோடு. இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மேலும் மக்கள் சமூகம் சார்ந்த மற்றும் சில பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.